வணக்கம். இன்னைக்கு we have a celebrity doctor. He's a cardiology professor of cardiology. 30 ஆண்டுகள் இதயத்துறையில இதய வல்லுநராக பணியாற்றி 18 ஆண்டுகள் கோவை மருத்துவக் கல்லூரியிலே மருத்துவமனையிலே ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருந்து அசோசியேட் ப்ரொஃபஸர் ஆகி ப்ரொஃபஸர் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இருந்து அந்த சமயத்தில் அவர் படித்த காலத்தில் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் படித்த காலத்திலும் சரி அதுக்கப்புறம் சரி கிட்டத்தட்ட 1,00,000 நோயாளிகளை அவங்க இதய நோயாளிகளை ட்ரீட் பண்ணியிருக்காங்க. பல ஆயிரம் எக்கோ கார்டியோகிராஃபி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மாதிரி ஆயிரக்கணக்கான ட்ரெட்மில் டெஸ்ட்டு, ஸோ நிறைய விஷயங்கள் இந்த கார்டியாலஜி துறையில் பண்ணியிருக்காங்க. இந்த கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணி மருத்துவர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து போஸ்ட் கிராஜுவேட் ட்ரைனிங் ப்ரோக்ராம்லலாம் இன்வால்வ் ஆகி ரொம்ப சிறப்பாக 30 ஆண்டு காலம் இப்போ இதயத்துறை அனுபவத்தோட இந்த ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் ஒரு 7 ஆண்டுகள் மேல்நாடுகள்லேயும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தியா வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட இப்போது நம்ம விஜிஎம் மருத்துவமனையோடு 3 ஆண்டுகளாக இணைந்திருக்காங்க. இன்றைக்கி ப்ரொஃபஸர் பேராசிரியர் டாக்டர் தர்மராஜன் அவர்கள் எத்தனையோ உயிர்களை காப்பாற்றியிருக்குங்க. நிறைய ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்ஸ் எல்லாம் காப்பாற்றிருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு கைதேர்ந்த இதய வல்லுனர் நிபுணர் அவர்கள் இன்றைக்கி இப்போ விஜிஎம் மருத்துவமனையில் இங்கே இருக்காங்க நம்ம கூட. அப்படின்னா உண்மையிலே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்றைக்கி அவங்க கூட தான் நாம் இந்த ஹார்ட் பற்றின ப்ராப்ளம்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஸோ இப்போது ஹார்ட்டை பொறுத்தளவு ஒரு கை அகலம் தான் இருக்குது ஹார்ட்டு. இதே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஹார்ட்டே இருக்கிறது இல்லை, இதயம் இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்கிறோம். யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா ஹார்ட்டை கொடுத்துருவாங்க, ஆனால் வாங்கிக்கிறதுக்கு மறந்து போயிடுவாங்க. ஒரு தலை காதல். இப்போ இந்த மாதிரி ஹார்ட்டு இப்போ பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குங்க. ஆனாலும் ஒரு மனித உடலில் இருக்கிற ஹார்ட்டில் என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வரலாம் சார்? நம்ம ஏன் ஹார்ட் டிசீஸை பற்றி ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, சடன் டெத்து வர்றது, சடன் காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றது ஹார்ட் டிசீஸில் தான் ரொம்ப காமன். வேர்ல்டு வைடாக பார்த்தோம்னா அபவுட் 30 million cases are dying due to heart diseases. Majority of them are heart attacks, sudden death. So that is the reason why we have to concentrate more on heart diseases rather than other diseases. Okay, that is the most important thing. Among them, heart attacks are the number one killer. In India, it's about 2 to 3 lakhs every year dying out of heart attacks. And nowadays, after maybe probably the corona also play a role, I don't know. But after that, less than 40 years of age, young people, about 20% of them are dying due to heart attacks. You could have heard about that one. Somebody dying during exercising in the gym or during running, during playing football or cricket or some games. Sudden deaths are very, very, very common. 20 வயசுல. So I saw the youngest age around 18 years. So the cause of which may be different, but the death occurs suddenly in heart disease, especially heart attacks. That is why we are giving importance, more importance than any other system. ஸோ ஹார்ட் டிசீஸ்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா தெர் ஆர் லாட் ஆஃப் லேக்ஸ் ஆஃப் டிசீசஸ். பர்த் டிசீஸ்லேயே பர்த்லேருந்தே வர்றது இருக்குது, அதுக்கப்புறமா வர்றது இருக்குது. நம்ம அதில் பேச போனால் நிறைய வரும். பட் அமங் தெம் ஹார்ட் அட்டாக்ஸ் ஆர் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் diseases of cardiovascular system, entire cardiovascular system. So we give more importance in prevention and treatment at the earliest. That is the very, very important aspect of this meeting. சினிமாவில் நம்ம வில்லன் ஹீரோவை அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். பட் ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது நமக்குள்ளே இருந்தே வருது. அது என்ன சார் அது ஹார்ட் அட்டாக்? நம்ம காமன் டெர்மினாலஜி, அதாவது சாதாரண புரியும்படியாக தமிழில் சொன்னால் மாரடைப்பு வியாதி அப்படின்னு சொல்லுவோம். மாரடைப்பு என்பது தான் ஹார்ட் அட்டாக்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். அது என்னென்னா உள்ளர கொலஸ்ட்ரால் அக்யூமுலேட் ஆகி பிளட்டில் அக்யூமுலேட் ஆகிற கொலஸ்ட்ரால் ரத்த குழாய், மெயினாக ரத்த குழாயில் தான் அக்யூமுலேட் ஆகும். அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ரத்த குழாயில் அக்யூமுலேட் ஆகிறத கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். வேறு பிளட்டில் இருக்கிறது கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. நீங்கள் மெஜாரிட்டி ஆஃப் ஹார்ட் அட்டாக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பிளட்டில் நார்மலாக இருக்கும், எல்லாம் உள்ளே அக்யூமுலேட் ஆகிருக்கும். ஸோ ஹார்ட் அட்டாக் வர்ற பேஷண்ட்ஸுக்கு பிளட்டில் நல்லா தானே இருக்குது, எனக்கு ஏன் ஹார்ட் அட்டாக் வந்ததுன்ற மாதிரி கேள்வி கேட்பாங்க. பட் தட் இஸ் த ட்ரெண்ட் இன் அவர் கண்ட்ரி. நம்ம கண்ட்ரியில் ஹார்ட் அட்டாக் இறக்குறவங்க நான் சொன்னேன் இப்போ 2 to 3 lakhs எவ்ரி இயர். ஸோ அவங்களோட லைஃப் ஸ்டைல் தான் முக்கியமான விஷயம். ஸோ தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ரத்த நாளத்தில் பிளட்டு போகும்பொழுது, சுத்த ரத்தம் போகிற ரத்த நாளத்தில் பிளட்டு போகும்பொழுது அந்த அக்யூமுலேட் ஆகிற அந்த கொலஸ்ட்ரால்
அப்படிங்கிற அந்த கொழுப்பு சத்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக அதிகமாகி ஒரு சமயத்தில் ஃபுல்லாக அடைக்கிறது ஒரு டைப். அது ரொம்ப நாள் ஆகும். சில விஷயங்களில் கொஞ்சமே தான் அடைச்சிருக்கோம். பிகாஸ் ஆஃப் த டென்ஷன், எனாமஸ் ஷாக் ஆர் ப்ரெஷர் ஆர் சம் சேட் நியூஸ் இன் த ஃபேமிலி, சடனாக அந்த கொஞ்சம் இருக்கிற அந்த கொலஸ்ட்ராலே அது கிராக் ஆகி பிளாக் ரப்சர் அப்படின்வாங்க. அது ரப்சர் ஆகி சடனாக பிளாக் ஆகி அதில் வர்ற பிளட் கிளாட் ஆகி 100% அக்ளூஷன் வந்துடும். அந்த 100% அக்ளூஷன் வரும்போது தான் ஹார்ட் அட்டாக் வரும். சிவியர் செஸ்ட் பெயின் வரலாம், இல்லை மயக்கம் அடிச்சு கீழே விழலாம், இல்லை சடனாக ஒரு அரித்மியா வந்து கீழே விழுந்துருவார் பேச்சு மூச்சு இல்லாமல். அதுதான் நம்ம கார்டியாக் அரெஸ்ட் அப்படிங்கிறோம். இந்த இனிஷியலாக சொல்கிற மாரடைப்பு வந்து ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறோம். இதில் வந்து ரொம்ப நாள் காப்பாற்றிட்டு நல்ல காம்ப்ளிகேஷனோட இருக்குதுன்னு பேஷண்ட்ஸுக்கு நிறைய காம்ப்ளிகேஷனோட வருது அப்படின்னு சொன்னோம்னா லேட்டர் இயர்ஸில் அதோட பம்பிங் வந்து சரியாக வராது. அந்த மாதிரி சமயத்துக்கு அதுக்கு பேர் ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்கிறோம். ஸோ மாரடைப்பு வியாதி ஆரம்ப கட்டம், ரெண்டாவது வந்து சடன் டெத், அதாவது திடீர் மரணம் டியூ டு பிக் ஷாக், அதுவும் ஹார்ட் அட்டாக்னால தான். மூணாவது வந்து அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் வரும்பொழுது ஹார்ட்டோட பம்பிங் கெப்பாசிட்டி குறையும் பொழுது அதுக்கு பேர் ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்கிறோம். இது மூணும் வெவ்வேறு டெர்மினாலஜினாலும் கூட இதோட காசஸ், அதோட காரணிகள்னு பார்த்தீங்கன்னா ஒன்றே தான். அதை நம்ம கொஞ்ச நேரம் கழித்து பார்ப்போம். சூப்பராக சொன்னீங்க சார். எனக்கு தெரிஞ்சு ஒரு கமிஷனர் ஆஃப் போலீஸ் கோயம்புத்தூர் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு தனியார் மருத்துவமனைக்கு வந்தார். ஸோ அவர் வந்து ஒரு கேஸ் ட்ரபிளு, நான் வந்து ஆன்டாசிட் ஜெலூசில்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன், ஒன்றும் சரியா இல்லை, ஒரு மாதிரி வயிறு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது, மேல் வயிறு, ஒன்றும் பிரச்சனை சரியாக இல்லை, நான் பாட்டுக்கு ஆன்டாசிட் குடிச்சிட்டே ஒரு 3 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன், ஒன்றும் வேலையால, அதனால் யாரை பார்க்கணுன்னு வந்து ரிசப்ஷனில் கேட்குறாரு. அங்கேயே வந்து கொலாப்ஸ் ஆகிட்டார். அங்கேயே ஹார்ட் அட்டாக் வந்து அங்கேயே வந்து கொலாப்ஸ் ஆகி உடனே நாங்கள் ஐசியூ ஷிஃப்ட் பண்ணியெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தோம், அவரை காப்பாற்றவே முடியல. ஸோ இறந்துட்டார் ஹார்ட் அட்டாக்ல. ஸோ அதனால் நிறைய பேர் கேஸுன்னு சொல்லிட்டு ஒரு நெஞ்சில் சும்மா கேஸ் அடைக்குது, இல்லை வயிற்றில் ஏதோ அடைக்குது, இல்லை வலி இருக்குது லேசாக மேல் வயிற்றில், வெறும் வாய்வு தான், நான் இதை சாப்பிட்டேன் அதை சாப்பிட்டேன் அப்படின்னு உட்காந்துருக்கிற மக்கள்லாம் இருக்காங்க நிறைய. இப்போ நம்ம விஜிஎம் எமர்ஜென்சி ரூம்லேயே இது கேஸ் ட்ரபிள், நெஞ்செரிச்சல், இல்லை நெஞ்சு அடைக்குது, திடீர்னு கொஞ்சம் வயிறு அடைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி வந்தால் கடைசியாக பார்த்தா உடனே நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு வந்து இசிஜி தான் பார்ப்போம். அடுத்தது வந்து இந்த ட்ரோப்பை ட்ரோப்டி அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுவோம், ரத்தத்தில் இருக்கிற மார்க்கர். ஸோ நிறைய கேசஸில் அது ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்குது. அதனால் நம்ம உடனடியாக எமர்ஜென்ட்டாக ட்ரீட் பண்ணணும். இப்போ வந்து உதாரணமாக இப்போ விஜிஎம் மருத்துவமனையில் நம்ம 24/7 எமர்ஜென்சி ரெடியாக இருக்கும். நைட்டு எந்த டைம் ஆனாலும் we are ready to receive the patient. ஐசியூ தீவிர சிகிச்சை வந்து ரவுண்ட் த கிளாக் இன்டென்சிவிஸ்ட் இருக்காங்க, எமர்ஜென்சி ஃபிசிஷியன்ஸ் இருக்காங்க. உடனடியாக ஹார்ட் அட்டாக் வந்தால் இம்மிடியட்டாக சேவ் பண்ண முடியும். நேற்று நைட்டு ஒரு அம்மா வந்து அக்யூட் ஹார்ட் அட்டாக் அதோடு வந்தாங்க. நைட்டு அடுத்த 10வது நிமிஷமே வந்து கேத்லாபில் வச்சு ஏஞ்சியோ பண்ணி அவங்களுக்கு வந்து ஹார்ட் ஸ்டென்டிங் பண்ணி இன்றைக்கி அவங்க நல்லா இருக்காங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு யூனிட் நல்லா இருக்கணும். இப்போ வந்து தர்மராஜ் சார் வந்து காலையிலேருந்து மதியம் வரைக்கும் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து திரு நம்பிராஜன் சார் வராங்க, அவங்களும் ஒரு பேராசிரியர். அடுத்து இன்னொரு பேராசிரியர் ஈவினிங் வந்து ஜெகதீசன் சார் வராங்க. அதனால் ரவுண்ட் த கிளாக் வி ஹவ் கவரேஜ், கார்டியாலஜி கவரேஜ். ஸோ அதனால் ஒரு ஆஸ் அ யூனிட் இங்கே வந்து ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சா உடனடியாக அதை ட்ரீட் பண்ணி ரிவர்ஸ் பண்ண முடியும். ஆனால் என்றைக்குமே ப்ரிவென்ஷன் தான் பெட்டர் தென் கியூர். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பேராசிரியராக இருந்தப்போ எத்தனை விஐபிஸ்க்கெல்லாம் ட்ரீட் பண்ணியிருக்கீங்க. பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் ஆரம்பித்து நம்ம பாரத ரத்னா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இந்த தேசமே மதித்து போற்றி பாராட்டக்கூடிய பாசத்துக்குரிய நேசத்துக்குரிய ஒரு மிகப்பெரிய தலைவர். மகாத்மா காந்தி அண்ணலுக்கு அடுத்தது அவர் தான். அவங்க கூடலாம் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி போயிருக்கீங்க. ஸோ அது மாதிரி நிறைய விஐபிஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, ட்ரீட் பண்ணியிருக்கீங்க. இப்போது என்னோட கேள்வி, இப்போது எதனாலலாம் இந்த ஹார்ட் ப்ராப்ளம் வரலாம் சார்? வாட் ஆர் த காசஸ்? ஆஸ் சச் காசுக்கு முன்னாடி ஒரு 1 or 2 வேர்ட்ஸ் அபவுட் சிம்டமட்டாலஜி. ஹார்ட் அட்டாக்கும் கேஸ்ட்ரைட்டிஸும் ஆர் வாட் எவர் ஸ்டமக் ப்ராப்ளம் நம்ம காமனாக சொல்கிறது எல்லாமே ரெண்டுமே கிட்டத்தட்ட ப்ரெசன்டேஷனில் ஒரே மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட. அதனால் ஒரு கேஸ்ட்ரைட்டிஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம அதை கண்டுக்காமல் விடுறது பெரிய தவறு. கேஸ்ட்ரைட்டிஸ் உண்மையாலுமே இருந்தாலும் கூட முதல்ல போய் பார்க்க வேண்டிய டாக்டர் வந்து கார்டியாலஜிஸ்ட். அங்கே பார்த்து ஒன்றும் இல்லை, கிளியராக இருக்குது, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி விட்டாங்கன்னா தென் வி கேன் கோ டு த கேஸ்ட்ரோஎன்டாலஜிஸ்ட். கேஸ்ட்ரோஎன்டாலஜிஸ்ட்டுக்கும் கார்டியாலஜிஸ்ட்டுக்கும் பெரிய நெருங்கிய தொடர்பு சார்.
கேஸ்ட்ரோஎன்டாலஜிஸ்ட் வந்து அப்பா மாதிரி, கார்டியாலஜிஸ்ட் வந்து அம்மா மாதிரி. அப்பா என்ன பண்ணுவார், உழைச்சி இங்கேருந்து கடைசி வரைக்கும் நம்மளுக்கு ஊட்டாத குறையாக சாப்பாடு போட்டு ஊட்டி நம்மளை பார்த்துக்குவார். அம்மா ஊட்டினாலும் கூட சம்பாதிச்சு நமக்கு ஃபுல்லாக நல்ல ஃபுட்டு, ஒரு நியூட்ரிஷியஸ் ஃபுட்டை கொடுக்குறவர் அப்பா. அது போய் குடலில் செரித்து அது ரத்தத்தோட கலந்து அது ஹார்ட்டுக்கு போகிறது. இப்போ ஹார்ட்டுங்கிறது அம்மா மாதிரி. அது என்ன பண்ணும், எல்லா பிள்ளைகளையும் வீட்டில் உட்கார வச்சு அந்த வந்த அத்தனையும் ரத்த வழியாக வந்த அத்தனை சாப்பாட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைங்களுக்கு என்டையர் ஃபேமிலிக்கே கொடுப்பாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அது அம்மாவோட வேலை. நீங்கள் ஒன்று கவனிக்கணும், பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போதோ குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போதோ அம்மா சாப்பிடாது, எல்லாம் கொடுத்து முடித்து மீதி இருக்கும்போது தான் அம்மா சாப்பிடும். அதே மாதிரி தான் இந்த அப்பா சம்பாதிச்சு போடுறது, என்ன தான் சம்பாதிச்சு போட்டாலும் கூட உள்ளே வந்ததுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது அம்மா தான். தட் மீன்ஸ் ஹார்ட் பம்ப்ஸ் தி நியூட்ரியன்ஸ் த்ரூ த பிளட் டு த என்டையர் பாடி. அந்த உடம்புக்கு தேவையான சத்து அனைத்தையும் ரத்தத்தின் வழியாக பம்ப் பண்ணி உடம்புக்கு ஃபுல்லாக கொடுக்கறது ஹார்ட்டு தான். அதே சமயம் அம்மாவும் சாப்பிடணும் இல்லையா, அந்த சமயத்தில் அம்மா சாப்பிடாது. எப்போ சாப்பிடும் அம்மானா, எல்லாம் போக மீந்ததை சாப்பிடும். தட் மீன்ஸ் பம்ப் பண்ணி முடித்த உடனே when heart relaxes, pumping and relaxation, pumping and relaxation. பம்ப் பண்ணும்போது குடும்பத்துக்கு சாப்பாடு, ரிலாக்ஸ் பண்ணும்போது அதுலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கும். ஸோ ஹார்ட் இஸ் த ஒன்லி ஆர்கன் which gets supplied by the food during relaxation. Wow. No other organ is like that. சூப்பராக சொன்னீங்க சார், அருமையா. இந்த மாதிரி கேள்விப்பட்டதே இல்லை. அப்போ எங்கள் செரிமானத்துறையை அப்பா பண்ணிட்டீங்க, கார்டியாலஜிஸ்ட் அம்மா பண்ணிட்டீங்க. வா, சூப்பர் சார், வாழ்த்துக்கள். உடம்பில் எபோவ் த அம்பலிக்கஸ், தொப்புளுக்கு மேலேயும் காதுக்கு கீழேயும் கையில் முன்னாடி பின்னாடி எங்கே டிஸ்கம்ஃபர்ட் வந்தாலும் நெவர் இக்னோர். செஸ்ட் பெயின் தான் வரணும்னு கிடையாது. ஹார்ட் அட்டாக் பல ரூபத்தில் வரலாம். முக்கியமாக டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு பல ரூபத்தில் வரலாம், வெவ்வேறு மாதிரி ப்ரெசன்டேஷன். ஸோ நெவர் இக்னோர். இதுதான் சார் சிம்பிளஸ்ட் டெர்மினாலஜியில் சிம்டம்ஸ் பற்றி சொல்லணும்னா இவ்வளோ தான். அதாவது சிம்பிளாக சொல்லியிருக்கீங்க. கேஸ்ன்னு சொல்லிட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. கரெக்ட். ஸோ இதான் டிஸ்கம்ஃபர்ட்டு, இங்கே கேஸு அங்கே கேஸு, இது சாப்பிட்டு வாய்வு அது இதெல்லாம் நினச்சி இந்த தசைப்பிடிப்பு அதெல்லாம் சொல்லிட்டு உட்காந்துருக்காதீங்க. ஒரு ஏஜுக்கு மேலே இல்லை ஒரு சந்தேகம் இருந்தால் உடனடியாக ஹார்ட்டு தானா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறது என்றைக்கும் நல்லது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஹார்ட் அட்டாக் வந்தால் உடனே மயக்கமாகி செத்து போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் கேஸ்னால யாரும் சாக மாட்டாங்க. கொஞ்சம் ஒரு 2 மணி நேரம் 6 மணி நேரம் கழிச்சு தள்ளி போடலாம். இதில் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படிம்பாங்க. இதுக்கு என்ன காரணம், இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் இவ்வளோ மோசமாக வருது, சில பேர் இறந்துடுறாரு, சில பேர் காம்ப்ளிகேஷன் வருது, நம்ம ஏற்கனவே பேசணும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் மென்டல் ஸ்ட்ரெஸ், ஒரு டெட்லி 6 அப்படிம்பாங்க. இதுக்கு காரணங்கள் வந்து ஒரு டெட்லி 6 அப்படிம்பாங்க. ஓவர் வெயிட், ஸ்மோக்கிங், டயபெட்டிஸ், ஹை பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், இன்க்ரீஸ் இன் கொலஸ்ட்ரால், லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக்டிவிட்டீஸ். அண்ட் ஃபைனலி ரீசெண்ட்லி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஹிந்து பேப்பரில் ஒரு ஆர்டிக்கிள் வந்தது. அந்த ஆர்டிக்கிளை பார்க்கும்பொழுது 40 இயர்ஸுக்கு கீழே நிறைய டெத்ஸ் வருது. அவங்கள அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது there is no reason for explanation. There is no explanation for heart attack. What is the reason? They need a psychological support whenever they have that, depression or anxiety. So this is another cause for the heart attack. So இந்த 6-7 காரணிகள் இருக்கும் பொழுது all should be looked into. எனக்கு சின்ன வயசு எனக்கு வராதுன்னு விட முடியாது, எந்த வயசுல வேணாலும் வரலாம். அப்போ நம்ம வந்து சின்ன வயசில் நாம் உட்காந்துட்டு பக்கெட்டாக சிக்கன், அப்புறம் வந்து நிறைய போண்டா பஜ்ஜி வடை சமோசா இதெல்லாம் சாப்பிட்டு பெரிய ஃபுல் பிளேட் பிரியாணி அதெல்லாம் போட்டு வெட்டிட்டு நம்ம வந்து நடக்கிறது கூட இல்லை, ஓடுறது இல்லை, எப்போ பார்த்தாலும் கம்ப்யூட்டர்லேயே உட்காந்துருக்கோம். ஸ்க்ரீன் டைம் தான் எல்லா டைமும். நோ ரன்னிங், நோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஒன்றுமே கிடையாது. அப்போ டெஃபினட்டாக ஹார்ட் அட்டாக் வரதுக்கு ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தின்னு நீங்கள் சொல்லுங்கள். ட்ரூ, very high. So physical activity is the most important step one should follow in preventing heart diseases, especially heart attack related diseases. ஸோ அதை எப்பவுமே மறந்துடக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் கார்டியாலஜி ப்ரொஃபஸர் தர்மராஜன் சார் பார்த்தீங்கன்னா டெய்லி ஓடிட்டோ நடந்துட்டோ வேகமாக நடப்பார். அந்த 1 மணி நேரம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அவர் டெய்லி காலையில் 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு யோகாலாம் பண்ணி 1 hour ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, எக்ஸசைஸு, வாக்கிங் அதெல்லாம் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி அப்படி ஸ்மார்ட்டாக ட்ரிம்மாக இருக்காங்க. ஸோ அதனால்
இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறது எவ்வளோ முக்கியம் நம்ம ஹார்ட் அட்டாக் ரிஸ்க்கை குறைக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு எடுத்துக்காட்டு. சார் இப்போது இந்த ஹார்ட் ப்ராப்ளம் எல்லாம் சொன்னீங்க, இவ்வளோ நேரம் ஹார்ட் அட்டாக் ரிஸ்க்கு கார்டியாக் அரெஸ்ட்லாம் இதெல்லாம் தடுக்க முடியாதுங்களா சார்? டெஃபினட்டாக தடுக்கலாம் சார். எங்கெங்கே தடுக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா சில விஷயங்கள்லாம் நம்மளால் தடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஃபேமிலியிலே ஒரு அப்பாவுக்கு 50 வயசுக்கு கீழே, அம்மாவுக்கு 60 வயசுக்கு கீழே ஹார்ட் அட்டாக் வந்த ஒரு ஹிஸ்ட்ரி இருந்ததுன்னா, இல்லைன்னா பிரதர் சிஸ்டருக்கு யாருக்காவது யங் ஏஜ்லேயே ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னா, we should be alert. ஸோ வீட்டில் இருக்கிற பிரதர் சிஸ்டர் எல்லாரும் எந்த ஏஜாக இருந்தாலும் ஒன்றும் இல்லை, எனிபடி in the family who are blood related people should undergo thorough checkup, master checkup, especially cardiovascular system checkup. கொலஸ்ட்ரால் பார்க்கலாம், அப்நார்மல் கொலஸ்ட்ரால் பார்க்கலாம், பிளட் சுகர் பார்க்கலாம், பிளட் ப்ரெஷர் பீரியாடிக்கலாக மெஷர் பண்ணலாம். வேறு ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சம் அதர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், கிட்னி டிசீஸ் கூட இருக்கலாம், வேறு ஏதாவது கரோட்டிட் இந்த மாதிரி பிரெயினுக்கு போகிற பிளட் ஃப்ளோ அப்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்கலாம், காலுக்கு போகிற பிளட் ஃப்ளோ அப்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்கலாம். அவங்களுக்கே தெரியாது. எப்போ வருவாங்கன்னா அட்வான்ஸ் ஆகும்போது தான் வருவாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை முன்கூட்டியே we should be alert. இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, இந்த கொலஸ்ட்ரால் எக்ஸ்ட்ரா வரும்பொழுது ஃபேமிலியிலே இந்த கண்ணுக்கு கீழே டெபாசிட் ஆகி எல்லோ கலரில் இருக்கும். நிறைய பேர் அதை இக்னோர் பண்ணிவிடுவாங்க. that itself shows that a lot of cholesterol getting accumulated inside. So you should be alert. ஒன்று. ரெண்டாவது, பிளட் ப்ரெஷர் வந்ததுனாக்கா யாருக்குமே ஒன்றுமே சிம்டம்ஸே இருக்காது. எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, தலை சுற்றல் இல்லை, எனக்கு தலைவலி வரல, எனக்கு ஒரு ப்ரெஷர் வராது அப்படின்னு நினைக்கிறாங்க. மகா தப்பு. ஹைப்பர் டென்ஷன் ஆர் ஹை பிளட் ப்ரெஷருங்கிறது இஸ் அ சைலண்ட் கில்லர். இட் மே ஸ்டார்ட் இன் த டீன்ஸ் இட் செல்ஃப். இட் கேன் அக்கர் இன் எனி ஏஜ். ஸோ சைலண்ட் கில்லர்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் வரும்பொழுதே ஒரு ஸ்ட்ரோக்காக வரலாம், ஃபஸ்ட் டைம் வரும்போதே ஒரு ஹார்ட் அட்டாக்காக வரலாம். என்னோட நண்பர் ஷெஃப் ஜேக்கப் அவர்கள் சன் டிவியில் ரொம்ப ஃபேமஸ். என்னை வச்சு நிறைய ஷூட் பண்ணியிருக்காங்க. அதான் ஒரு ஷூட்டிங்கில் ஒரு உணவு பண்ணுறோன்னா அதில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி என்னை பேச சொல்லி அதுக்கப்புறம் அவர் சமையல் போவார். அந்த மாதிரி பண்ணி ரொம்ப அருமையான நண்பர். அவர் ஹை பிபியில் அவர் கால் வீக்கெல்லாம் வந்திருக்கு. யாரோ ஒரு மருத்துவமனை சென்னையில் அவங்க இது கால் வீக்கம் அலர்ஜின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஹை பிபி அப்புறம் நான் கண்டிப்பாக நீங்கள் உடனடியாக ஒரு நல்ல மருத்துவமனை போங்க, நான் ஃபோன் பண்ணி சொல்லி அவர் ரெஃபர் பண்ணி அங்கே போய் அவருக்கு அப்புறம் தான் ஹை பிபின்னு கண்டுபிடிச்சாங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் 2-3 நாள் மிஸ் பண்ணிட்டார். அன்னைக்கு திருப்பி ஏதோ டிஸ்கம்ஃபர்ட் போனார், அங்கேயே கொலாப்ஸ் ஆகி இறந்துட்டார். ஆமாம், ஸோ அங்கேயே இறந்துட்டார் அவர். ஸோ அது அவர் கோயம்புத்தூர், அவங்க பாட்டி ஊர் கோயம்புத்தூருங்க. ஸோ அதனால் இப்போ இது பிபிங்கிறது கண்ட்ரோல் கரெக்டாக வச்சுக்கணும். சார் சொன்ன மாதிரி இப்போ நம்ம பிளட் ப்ரெஷர் இங்கே மெஷர் பண்ணோன்னா அது அயோட்டாங்கிற ரத்த நாளத்தில் இருக்கிற அழுத்தத்தை தான் மெஷர் பண்ணுறோம் கையில். ஸோ அப்போது ஒவ்வொரு நிமிடமும் 80 வாட்டி ஹார்ட் பம்ப் பண்ணுதுன்னா அந்த அயோட்டாவோட ப்ரெஷரை தாண்டி அது இன்னும் அதிகமாக ப்ரெஷர் ஜென்ரேட் பண்ணி பம்ப் பண்ணணும். ஸோ அது ஒரு லெவல் இப்போ ஒரு ஸ்டேஜில் முடியாது. அதனால் மசில்லாம் திக்காகி அதுக்கப்புறம் ஃபெயிலியர் போயிடும், ஹார்ட் ஃபெயிலியர். சார் பிகினிங்கில் சொன்ன மாதிரி ஒரு ஹார்ட் ஃபெயிலியர் போனதுக்கப்புறம் திருப்பி அந்த இலாஸ்டிக் தன்மை போனதுக்கப்புறம் திருப்பி பழையபடி இலாஸ்டிக்கை டைட்டாக கொண்டு வர்றது ரொம்ப 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 கஷ்டம், முடியாத விஷயம். அது ஹைப்பர் டென்ஷன் அப்படிங்கிற ரத்த கொதிப்பு நோய்ங்கிறது ஒரு 50 வயசுக்கு கீழே ஒரு டேட்டா இருக்குது. 50 வயசுக்கு கீழே ஒரு 10 பேரை போய் நம்ம ரோட்டில் செக் பண்ணோம்னா 4 பேருக்கு டெஃபினட்டாக பிளட் ப்ரெஷர் இருக்கும். நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே போய் இந்த ரோட்டில் ஒரு 10 பேரை ஒரு 50 வயசுக்கு மேலே போய் செக் பண்ணி டெஃபினட் அவ்வளோ காமன். யாருக்கும் சிம்டம்ஸ் இருக்காது. என்ன பிரச்சனைனா, எனக்கு சிம்டம்ஸ் இல்லை, எனக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லை, நான் எதுக்கு மாத்திரை சாப்பிட்ணுன்னு விட்டுருவாங்க. தட் இஸ் த பேட் ஹேபிட். தே ஷுட் கெட் இட் செக்ட் பீரியாடிக்கலி அண்ட் டேக் த மெடிசன். மெடிசன் எடுத்தால் மட்டும் பத்தாது, பீரியாடிக்கலி செக் பண்ணிக்கிறது நல்லது, கண்ட்ரோலர். இது ஒன்று. இதோட காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் ஒன்று ஹார்ட் ஃபெயிலியர், ஹார்ட் அட்டாக் ஆர் ஸ்ட்ரோக். இன்னும் மோசமான வியாதி ஸ்ட்ரோக். கை கால் விழுந்து விளங்காமல் போச்சுன்னா பார்க்குறதுக்கு யாரும் இருக்க மாட்டார், பக்கவாதம் ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் ஐ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் வித் த பிளட் ப்ரெஷர், நெவர் இக்னோர். அடுத்து டயபெட்டிஸ் சொல்லவே வேண்டியதில்லை. எந்த டிசீஸ் வந்தாலும் அதோட சிம்டம்ஸை ஈஸியாக மார்க் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹார்ட் அட்டாக் வருதுன்னு சொன்னாலே செஸ்ட் பெயின் இல்லாமல் சைலண்ட்டாக ஹார்ட் அட்டாக் வந்துடும். அதோட மோசம். ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் இருந்தால் பேஷண்ட் உடனே ஹாஸ்பிட்டல் போவார். ஒன்றுமே இல்லாமல் ஹார்ட் அட்டாக் வந்தாக்கா டெத்து கூட வரலாம். ஸோ இதுக்கெல்லாம் என்ன வழி? கொலஸ்ட்ரால் அதே மாதிரி. கொலஸ்ட்ரால் அதிகமாகி பிளாக் ஆகிற வரைக்கும் ஒன்றுமே தெரியாது. உள்ளர ரத்த நாளம் பிளாக் ஆகும்பொழுது தான் சிம்டம்ஸ் வரலாம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால பிளட் ப்ரெஷரோ, டயபெட்டிஸோ, கொலஸ்ட்ராலோ அண்ட் ஓவர் வெயிட் எது இருந்தாலும்
பீரியாடிக்கலாக டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிக்கிறது ரொம்ப 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 முக்கியம். ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். எதுவுமே இல்லை, நல்லா இருக்குது, சந்தோஷம். ஆனால் வருஷத்துக்கு ஒரு முறை செக் பண்ணிக்கிறது, மாஸ்டர் செக்அப் பண்ணிக்கிறது, எஸ்பெஷலி பியாண்ட் 35 இயர்ஸ். மேல் ஃபீமேல் அதெல்லாம் கணக்கே கிடையாது. 35 இயர்ஸ் கீழே கூட வரலாம், பட் பியாண்ட் 35 இஸ் ஸ்டாண்டர்ட் திங் டு செக்அப் எவ்ரி இயர் எவ்ரி திங். எஸ்பெஷலி எஸ் சுகர் கூட பிரச்சனை எஸ் எவ்ரி திங் பீரியாடிக்கலி. ஸோ எந்த பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு என்ன ப்ரிவென்ஷன், இனிஷியலாக நம்ம சாப்பாட்லேயும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிலையும் நம்மளை கவர் பண்ணிக்கலாம், மெடிசனே தேவைப்படாது. ஆனால் அட்வான்ஸ் ஆக 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 இட் மே ரெக்வயர் மெடிகேஷன்ஸ். டயபெட்டிஸ்க்காகட்டும், ப்ரெஷருக்காகட்டும், கொலஸ்ட்ரால் ஆகட்டும், மெடிகேஷன்ஸ் தேவைப்படும். கூடவே லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், பிகாஸ் இதெல்லாமே வந்து லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்மளோட லைஃப் ஸ்டைல் சரியில்லை, நம்ம வாழ்க்கை முறை சரியில்லை, சாப்பிட்றது சரியில்லை, சுவாசம் பண்ணுறது சரியில்லை, குடிக்கிறது சரியில்லை, ஆக்டிவிட்டி இல்லை, தூக்கம் இல்லை, மென்டல் ப்ரெஷர், இது எல்லாமே லைஃப் ஸ்டைல் சம்மந்தப்பட்டது. ஸோ லைஃப் ஸ்டைலை முதல்ல சரி பண்ணணும். இன் ஸ்பைட் ஆஃப் கரெக்டிங் ஆல் த லைஃப் ஸ்டைல்ஸ், தென் still you have some problem, then you have to go for medications and some dietary care and physical activity. இதை ரெகுலராக பண்ணிங்கனாலே we can escape from heart problems, at least during peak of your age or peak of your youth. அந்த சமயம் தள்ளி போட்டால் கூட போதும். 70-80 இயர்ஸில் ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் வில் ஹேவ் சம் ப்ராப்ளம் ஆகாது. அதை பற்றி ஒன்றும் பெருசாக ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பட் பீக் ஆஃப் ஏஜ், பீக் ஆஃப் ஆக்டிவிட்டி, ப்ரொடக்டிவ் ஏஜ், ப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்பில் கமிட்மெண்ட்ஸ் உள்ளது, பிள்ளைங்க இருக்கும், வீட்டில் இருப்பாங்க, அம்மா அப்பா இருப்பாங்க, நம்ம தான் சம்பாதிச்செல்லாம். அந்த மாதிரி சமயத்தில் டிசீஸ் வராமல் பாதுகாக்கணும்னா ஒரே வழி வந்து ப்ரிவென்ஷன் தான். ப்ரிவென்ஷன் பை டூயிங் பீரியாடிக் மாஸ்டர் ஹெல்த் செக்அப். வருமுன் காப்போம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து வள்ளுவர் கூட அந்த எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். அதாவது எப்படி வந்து வைக்கோலை கொண்டு போய் நெருப்பு பக்கத்தில் வச்சா பத்திக்குமோ அந்த மாதிரி வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை. ப்ரிவென்ஷனை பற்றி அப்போவே பேசியிருக்காரு பாருங்க, 2000 வருஷத்துக்கு முன்னால் வள்ளுவர் வந்து அவர் சொல்லாத கருத்தே இல்லை. ஸோ அவர் வந்து அழகாக சொல்லியிருக்காரு அந்த காலத்தில். ஸோ அவர் என்ன 2 அடியில் சொல்லி புரிய வச்சார், இப்போ வீட்டுக்காரமா 1 அடியில் சொல்லி புரிய வைக்கிறாங்க. 1 அடியோ 2 அடியோ நம்ம வந்து வரத்துக்கு முன்னால் நாம் அடி வாங்குறது, உடம்பு அடி வாங்குறதுக்கு முன்னால் இதெல்லாம் பார்த்துட்டோன்னா நல்லது. ஏங்க சார், நம்ம விஜிஎம் மருத்துவமனையில் என்னெல்லாம் இதுக்கு வந்து நீங்கள் இது எல்லாமே நீங்கள் செக் பண்ண முடியுமா? ஸோ எந்த லெவலில் இருக்கீங்க? ப்ரிவென்ஷனுக்கு நான் மாஸ்டர் செக்அப்னு சொன்னது, நீங்கள் யார் வேணாலும் எப்போ வேணாலும் வந்துட்டு என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன செக்கப் இருக்குன்னு பார்த்துட்டு எல்லாம் பண்ணிக்கிறதுல தவறே இல்லை. முக்கியமாக வீட்டில் ஒரு டிசீஸ் இருக்குது, வீட்டில் ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, வீட்டில் டயபெட்டிஸ், பிளட் ப்ரெஷர் இருக்குது, இல்லை கொலஸ்ட்ரால் பிரச்சனை வருது, இல்லை சடன் டெத் ஏதோ ஆகிட்டாங்க, ஹார்ட் ப்ராப்ளம் வந்து, அந்த மாதிரி உள்ளவங்க முக்கியமாக கவனிக்க வேண்டியது, ஏஜை பற்றி கவலைப்படாமல் நேராக வந்து ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ணிக்கலாம். அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எஸ், எல்லாருமே ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து மாஸ்டர் செக்அப் பண்ணிக்கிட்டோம்னா அதோட ஸ்டேட்டஸ் நமக்கு தெரியும். ஸோ அதை வச்சு நம்ம என்ன நிலவில் இருக்கோ, கொலஸ்ட்ரால் மார்ஜின் இருக்கா, ஸோ வி கட் ஷார்ட் கொலஸ்ட்ரால், பிளட் ப்ரெஷர் மார்ஜின் இருக்கா, வி கட் ஷார்ட் salt related diseases and fatty food, regular physical activity, dietary care. அப்போது டயபெட்டிஸ் பிகினிங்கில் இருக்கா, அதுக்கும் அதே மாதிரி இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணிடலாம். ஸோ யூ நீட் நாட் worry. எவ்ரி இயர் யூ கேன் பீரியாடிக்கலி அசஸ் அண்ட் see the status and take necessary actions. அந்த மாதிரி கவனமாக இருந்தாக்கா ஈஸியாக ப்ரிவென்ட் பண்ணிடலாம், அதில் கஷ்டமே கிடையாது. பட் இதையும் தாண்டி பிரச்சனை வந்ததுன்னா we have to go for medicines. நிறைய மெடிக்கேஷன்ஸ் இருக்குது, ஹார்ட் அட்டாக் இருக்குது, எமர்ஜென்சி மெடிசன் இருக்குது, பிளட் ப்ரெஷருக்கு நல்ல மெடிசன்ஸ் இருக்குது, சைட் எஃபெக்ட் அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டியதே இல்லை. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, மெடிசன் கொடுத்தா கிட்னி போயிடுமா. இந்த சோஷியல் மீடியாவில் நிறைய மிஸ்கைட் பண்ணிடுறதுனால அவங்களுக்கு அது டவுட் வந்துடுது, கூகுளு அங்கங்கன்னு போய் பார்க்குறாங்க. அதனால் பயந்து போய் கிட்னி டிசீஸ் வருமா சார், ரொம்ப கவலையே பட வேண்டாம், அதுக்கு தானே நாங்கள் இருக்கிறோம், இத்தனை வருஷமாக படிச்சுட்டு பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். அதெல்லாம் எங்களோட பொறுப்பு. நீங்கள் பண்ண வேண்டியது டாக்டரோட அட்வைஸை ஃபாலோ பண்ணணும். அது ஒன்று. முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, இதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ், முக்கியமானது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எவ்ரிவேர் அவைலபிள். நம்ம ஹாஸ்பிட்டலில் ஒரு ஸ்டெப் மேலே போய் ஒரு ஸ்டேட் ஆஃப் த ஹார்ட் மிஷின் இருக்குது, முக்கியமான மிஷின். அஃப்கோர்ஸ் எக்கோ கார்டியோகிராம் இருக்குது, ட்ரெட்மில் டெஸ்ட் இருக்குது, ஹோல்டர் மானிட்டரிங் இருக்குது, மாஸ்டர் செக்அப் இருக்குது, எல்லாம் இருக்குது. அதையும் தாண்டி ஒரு ஃபென்டாஸ்டிக் ஸ்டேட் ஆஃப் த ஹார்ட் கேத்லாப் வச்சுருக்கோம். அதாவது இரத்த குழாய் வழியாக மருந்து செலுத்தி ஹார்ட் அட்டாக் சம்மந்தப்பட்ட வியாதி இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டெஸ்ட் இருக்குது. மற்ற மருத்துவமனையை விட நம்ம சார்ஜஸ் கம்மியாக தான் பண்ணுறோம். ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து அவைல் பண்ணிக்கலாம். எங்கெங்கெல்லாம் நமக்கு தேவைப்படுதோ, எங்கெங்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் எக்கோ பண்ணுறோம் பிரச்சனை இருக்குது, ட்ரெட்மில் பண்ணுறோம் ப்ராப்ளம் இருக்குது, இசிஜிலையும் ப்ராப்ளம் இருக்குது. இந்த மாதிரி வரும்பொழுது
டாக்டர்ஸோட அட்வைஸின் பேரில் ஆஞ்சியோகிராம் பண்ணுறதுக்கு வழி இருக்குது. ஆஞ்சியோகிராம் பண்ணிவிட்டு ஏதாவது பிளாக் இருக்கா இல்லையா, அப்படி இருந்ததுன்னா எத்தனை பர்சன்ட் இருக்குது, இத்தனை பர்சன்ட்டுக்கு மேலே போனால் நம்ம ஸ்டென்ட்டு தேவைப்படும், பலூன் தேவைப்படும், இத்தனை பர்சன்ட் கீழே இருந்தால் மெடிசின்ஸே போதும். இந்த அட்வைஸ் எல்லாம் பக்காவாக பண்ணணும்னா அதுக்கு ஒரே கோல்ட் ஸ்டாண்டர்ட் கரோனரி ஆஞ்சியோகிராம் என்று சொல்லக்கூடிய ரத்த நாளத்தின் வழியாக மருந்து செலுத்தி கண்டுபிடிக்க முறை. நம்மக்கிட்ட ஃபேண்டாஸ்டிக் மிஷின் இருக்குது, அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். 24 hours இட்ஸ் அவைலபிள். ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சுன்னு வச்சுங்க, ஒரு 1 hourக்குள்ளே அவருக்கு வந்துட்டாருனாக்கா அந்த ஹார்ட் அட்டாக்னால வரக்கூடிய டேமேஜஸை சுத்தமாக அப்படியே ரிவர்ட் பண்ணி நார்மல் ஹார்ட்டுக்கு கொண்டு வந்துடலாம். எவ்வளோ சீக்கிரம் வரீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஹார்ட்டை டேமேஜ் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கலாம். லேட் ஆக 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 அந்த மசில் டெத் ஆகிறதுனால, அடப்பு வந்து மசில் டெத் ஆகிறதுனால நம்மளுக்கு அந்த பகுதி திரும்ப வேலை செய்ய வாய்ப்பு இல்லை, அது ஹார்ட் ஃபெயிலியரில் போய் நிற்கும். தென் மெடிசன் சாப்பிடணும். அதனால தான் வந்து ஏர்லி ரெகக்னிஷன் இஸ் தி பெஸ்ட். ஸோ நான் கன்க்ளூட் பண்ணும்போது சொல்லக்கூடிய, அதாவது அட்வைஸ் பண்ணுற வார்த்தை 2 வார்த்தை தான். ஒன்று ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, தட் இஸ் வாக்கிங். நம்பர் 2 நெஞ்சு வலியோ இது சம்மந்தப்பட்ட தொந்தரவோ இல்லை கேஸ்ட்ரைட்டிஸ் மாதிரியான தொந்தரவோ அதை மட்டும் ஒரு அனாவசியமாக எடுத்துகிட்டு இக்னோர் பண்ணவே கூடாது. ஸோ வாக்கிங் அண்ட் செஸ்ட் பெயின், நெவர் இக்னோர். 2 வார்த்தை நீங்கள் மனசில் வச்சுட்டீங்கனாலே மெஜாரிட்டி ஆஃப் த ஹார்ட் டிசீஸை நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணுறது, ட்ரீட்மெண்ட் பண்ணுறது உங்கள் கையில் இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற ஃபெசிலிட்டிஸுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஆஞ்சியோகிராம் சம்மந்தப்பட்டது, ஆஞ்சியோபிளாஸ்டி சம்மந்தப்பட்டது 24 hours அவைலபிலிட்டி இருக்குது. நம்மள்ட்ட இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட் 2 பேர் இருக்காங்க. தே ஆர் அவைலபிள் ரவுண்ட் த கிளாக் ஆன் கால். அண்ட் ஐ ஆம் ஆல்சோ டூயிங் த ஜாப் ஃப்ரம் த மார்னிங் டு ஆஃப்டர்நூன். ஸோ வி வில் see and assess any cardiac problem. ஏதாவது இருந்ததுன்னா we refer for angiogram or else we start treatment as a OP patient. ஸோ இதை வச்சு நீங்கள் இதெல்லாம் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது உங்கள் பொருள். நேற்று நைட்டு 9 மணிக்கு ஒரு வயதான மூதாட்டியார் ஹார்ட் அட்டாக்கோட வந்தாங்க. 9:30 மணிக்கு கேத்லாப் பண்ணி அது கம்ப்ளீட்டாக அந்த ஹார்ட் அட்டாக் வந்ததையே அப்படியே ரிவர்ஸ் பண்ண முடிஞ்சுது. ஏன்னா ஸ்டென்ட் பண்ணிட்டோம் நைட்டே. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி விஜிஎம் மருத்துவமனை இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நண்பர்களே, இன்றைக்கி வந்து ஒரு அருமையான ஒரு டிஸ்கஷன் ஆன் ஹவு டு ப்ரிவெண்ட் ஹார்ட் டிசீசஸ். எதனால் ஹார்ட் அட்டாக் வருது, எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது, அப்படி வந்தால் உடனடியாக என்ன எப்படி மேனேஜ் பண்ணுறது, கேஸ்ன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கக்கூடாது. இம்மிடியேட்டாக எமர்ஜென்சி 24/7 we are at your service. கண்டிப்பாக, ஏன்னா ஹார்ட் வந்து வெயிட் பண்ணாது, ஸ்டமக்காவது பொறுத்துக்கும் கொஞ்ச நேரம், ஹார்ட் பொறுத்துக்காது. அதனால் உடனடியாக நம்ம மருத்துவ ஆலோசனை பெற்றால் முழுமையாக இதிலிருந்து குணமடையலாம். ஸோ நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த காணொளி வாயிலாக மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு டிஸ்கஷனோட உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். டாக்டர் மோகன் பிரசாத்.